முக்கிய செய்திகள். கன்னிவெடி பதிக்கும் சிறிய படகுகளையும் சுட்டு வீழ்த்த ட்ரம்ப் உத்தரவு. ஹோர்முஸ் நீரிணையில் 2 கப்பல்களை ஈரான் சிறைபிடித்துள்ளதால் பதற்றம். தமிழ்நாடு முழுவதும் அமைதியாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. 4 அடுக்கு பாதுகாப்பில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். தமிழ்நாட்டில் 85.69% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்திலும் குறைந்தபட்சமாக குமரியிலும் வாக்குப்பதிவு. ஜனநாயக கடமையை தமிழக மக்கள் சரிவர ஆற்றியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. மே 4 தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். வணக்கம். வணக்கம். ஹோர்முஸ் நீரிணையில் கன்னிவெடி பதிக்கும் சிறிய படகுகளையும் சுட்டு வீழ்த்துமாறு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ள நிலையில் 2 கப்பல்களை ஈரான் சிறைபிடித்துள்ளதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பான விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலை தொடங்கின. 40 நாட்களுக்கு மேலாக தாக்குதல் தொடர்ந்த நிலையில் 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தம் செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் முற்றுகை முடிவுக்கு வரும் வரை ஹோர்முஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்தது. மேலும் நீரிணை பகுதியில் அந்நாட்டு கடற்படை கன்னிவெடிகளை தொடர்ந்து வைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணையில் கன்னிவெடி பதிக்கும் சிறிய படகுகளையும் சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க படையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தங்களின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அங்கு நுழையவோ வெளியேறவோ முடியாது என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் ஈரானின் 32 கப்பல்களும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஈரான் சமரச ஒப்பந்தத்திற்கு வரும் வரை இதே நிலை நீடிக்கும் என்று ட்ரம்ப் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 கப்பல்களை சிறைபிடித்துள்ளதாக அறிவித்துள்ள ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் அந்த கப்பல்களின் வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டுள்ளனர். தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட அந்த கப்பல்களில் MSC பிரான்சிஸ்கா என்ற பிரம்மாண்ட கப்பல் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்த அடுத்த சில மணி நேரங்களில் 2 கப்பல்களை ஈரான் சிறைபிடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கடலில் கன்னிவெடிகளை வைக்கவும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தவும் ஈரான் 100க்கும் மேற்பட்ட நவீன ரக படகுகளை ரகசிய இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கும் காட்சிகள் வெளியாகி இருப்பது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே ஈரான் தலைநகர் டெஹரானில் இரவில் தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக வான் பாதுகாப்பு கருவிகள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதா என்பது குறித்து இருதரப்பிலும் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகளிடம் கையெழுத்து பெற்று பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டன. தேர்தல் பார்வையாளர்கள், அரசியல் கட்சியினர், வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அந்த அறைகள் மூடி சீல் வைக்கப்பட்டன. மேலும் அறைகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் மத்திய துணை ராணுவப் படை, 2ஆம் அடுக்கில் தமிழ்நாடு சிறப்பு பட்டாலியன் படை, 3வது அடுக்கில் ஆயுதப்படை, 4வது அடுக்கில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் 24 மணி நேரமும் CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதுடன் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திற்கும் 4 அடுக்கு பாதுகாப்புடன் சுழற்சி முறையில் 500 வீரர்கள் பணியில் உள்ளனர். மேலும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் 2 நிலைய அலுவலர்கள் தலைமையில் 15 தீயணைப்பு வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் பதிவான வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, ராணி மேரி கல்லூரி என 3 இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 180 கண்காணிப்பு கேமராக்களும், லயோலா கல்லூரியில் 188 கண்காணிப்பு கேமராக்களும், ராணிமேரி கல்லூரியில் 172 கேமராக்களும் மினி கட்டுப்பாட்டு அறையுடன் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகிய
5 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்களும், லயோலா கல்லூரியில் அண்ணா நகர், 1000 விளக்கு, எழும்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்களும், ராணிமேரி கல்லூரியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை அதே கல்லூரிகளில் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளன. 75 ஆண்டுகால சட்டப்பேரவை வரலாற்றில் 85.69% வாக்குகள் பதிவாகி தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல் மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெறும் தேர்தலில் தமிழகத்தில் முதல் முறையாக 85% வாக்காளர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்து முதல் முறையாக சாதனை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1951ஆம் ஆண்டு சென்னை மாகாணமாக இருந்தபோது 54.75% வாக்குகளும், 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையாக மாறிய பின்பு வாக்குப்பதிவு 70.65% இருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு பதிவான 78.29% வாக்குகள்தான் அதிகபட்ச வாக்குப்பதிவாக இருந்த நிலையில் அந்த சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92%, சேலம், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் தலா 90%, நாமக்கல் மாவட்டத்தில் 89% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75%, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலா 76%, திருநெல்வேலியில் 77%, நீலகிரி மாவட்டத்தில் 78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சட்டப்பேரவை தொகுதி வாரியாக எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக வீரபாண்டி தொகுதியில் 93% வாக்குகளும், குமாரபாளையம், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, பாலக்கோடு, பெருந்துறை தொகுதிகளில் தலா 92% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 68%, காரைக்குடி, மதுரை மத்தி ஆகிய தொகுதிகளில் 73% வாக்குகளும், மதுரை வடகிழக்கில் 72%, கிள்ளியூரில் 71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் 6,41,14,587 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எஸ்ஐஆர் பணியின் போது 74,07,207 பேர் நீக்கப்பட்டதால் 5,67,0380 பேராக குறைந்ததும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததும் தான் இந்த வரலாற்று சாதனைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதேபோல் மேற்கு வங்கத்தில் 2011ஆம் ஆண்டு பதிவான 84.72% தான் இதுவரையில் சாதனையாக இருந்தது. தற்போது 91.78% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இடைத்தேர்தல் நடைபெற்ற குஜராத் மாநிலம் உம்ரத் சட்டப்பேரவை தொகுதியில் 59.03% வாக்குகளும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பாராமதி தொகுதியில் 57.48% வாக்குகளும், ராகுரி தொகுதியில் 55.31% வாக்குகளும் மட்டுமே பதிவாகியுள்ளன. தமிழ்நாடு தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் வாக்குகளே அதிகம் பதிவாகியுள்ளன. பெண்களில் 85.76% பேரும், ஆண்களில் 83.57% பேரும் வாக்களித்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரையில் 55,000 வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. எஸ்ஐஆர் பணியின் போது 71 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காவிட்டால் வாக்குப்பதிவு 71%-ஆகத்தான் இருந்திருக்கும் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் நடந்த தேர்தலில் தமிழ்நாடு வாக்களித்து விட்டது என்றும், மே 4 தமிழ்நாடு வெல்லும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் சாதனை படைத்துள்ள நிலையில் சமூக வலைதளத்தில் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், ஜனநாயக திருவிழாவில் சாதனை வாக்குப்பதிவுக்காக மக்களின் பொறுப்புணர்வுக்கு பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார். எப்போதும் போல பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியான முறையில் தமிழ்நாடு தேர்தல் நடந்து முடிந்துள்ளதாகவும், 84.69% என்ற சாதனை அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் கடமையை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் சரிவர ஆற்றியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலர் நீண்ட தூரம் பயணித்து வாக்களித்துவிட்டு இரவிலேயே மீண்டும் கிளம்பி அவரவர் பணியாற்றும் ஊர்களுக்கு செல்வதாகவும், ஒரு வாக்குதானே என எண்ணாமல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது என்ற நினைப்பே இந்த உந்துதலுக்கு காரணமாக இருக்க முடியும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அத்தகைய பொறுப்புள்ள குடிமக்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் என தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாடு வாக்களித்து விட்டது, மே 4 தமிழ்நாடு வெல்லும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இரவு 10 மணிக்கு பிறகும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு உணவு இடைவேளையின்றி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் பெரும்பாலான தொகுதிகளில் வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு எவ்வளவு நேரமானாலும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த வகையில் சென்னை சேப்பாக்கம் மகளிர் கல்லூரியில் மாலை 6 மணிக்கு பிறகு டோக்கன் வழங்கப்பட்டு பலர் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். துறைமுகம் வாக்குச்சாவடி மையத்தில் தொகுதிக்கு சம்பந்தப்படாத தாவேக ஆட்கள் சிலர் இருந்ததால் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக தேர்தல் அலுவலரிடம் அமைச்சர் திரு சேகர் பாபு புகார் தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 1000க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் வழங்கப்பட்டன. 1171 டோக்கன்கள் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டு இரவு 10 மணி வரை வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். ராதாபுரம் தொகுதியில் 799 டோக்கன்களும், நாங்குநேரியில் 721 டோக்கன்களும் கொடுக்கப்பட்டன. திருநெல்வேலி தொகுதியில் 484 பேருக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் ஊராட்சி ஒன்றிய வாக்குச்சாவடி மையத்தில் 44 வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட சீனமங்கலம் வாக்குச்சாவடி மையத்தில் மாலை 6 மணியை கடந்தும் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் மங்கலம்புதூர் வாக்குச்சாவடியில் 100க்கும் மேற்பட்டோர் 6 மணிக்கு பிறகு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி சொக்காரம்மன் நகர் பகுதியில் வாக்குச்சாவடியில் காத்திருந்த 54 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. அப்போது தாவேகாவை சேர்ந்த பெண் ஒருவர் வேறொருவருக்காக வழங்கப்பட்ட டோக்கனை வைத்துக் கொண்டு வாக்குச்சாவடிக்குள் இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் 174 வாக்குச்சாவடி மையங்களில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு இரவு 8:30 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மண்மலை கிராமம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட மாலிக் நகர், சீர்காழி அருகே இடமணல் ஆகிய இடங்களிலும் மாலை 6 மணிக்கு மேல் டோக்கன் வசதி மூலம் பலரும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் இரவு 10 மணிக்கு மேல் வரை வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளில் மாலை 6 மணிக்கு வரிசையில் காத்திருந்து வாக்களித்தவர்கள் விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று தமது எக்ஸ் வலைதள பதிவில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு SY குரேஷி வலியுறுத்தியுள்ளார். வாக்குச்சாவடி வாரியாக டோக்கன் பெற்று வாக்குப்பதிவு நேரத்திற்கு பிறகு வாக்களித்தோர் விவரங்களை முழுமையாக அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாலை 6 மணிக்கு வரிசையில் கடைசியாக நின்ற நபருக்கு முதல் எண் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்திருந்தால் அதன் பிறகு புதிய நபர்கள் வரிசையில் சேர்வது தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றும் திரு குரேஷி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 0.6% மட்டுமே உயர்ந்துள்ளதாகவும், திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குகள் பதிவானது. 6 மணி நிலவரப்படி 84.5% வாக்குகள் பதிவானதாக செய்திகள் வெளியாகின. அதன் அடிப்படையில் சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு RS பாரதி, வாக்கு சதவிகிதம் பெரிய அளவில் உயரவில்லை என்று கூறினார். கடந்த தேர்தலை விட 0.6% மட்டுமே வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளதாகவும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டுகள் பதிவானதோ அதே எண்ணிக்கையிலான ஓட்டுகள்தான் பதிவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 40க்கு 40 வெற்றி பெற்றது போல் இந்த தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று திரு பாரதி கூறினார். எவ்வளோ ஓட்டு போலாச்சோ அதே நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தான் போலாயிருக்கு. ஆக அதில் 40க்கு நாங்கள் 40 ஜெயித்தோம். இப்பொழுதும் 234 தொகுதியில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்கிறது சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது. கணக்கு சரியாக வருது. 2024 தேர்தலில் தமிழக மக்களின் மனநிலை எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் இப்போதும் உள்ளதாகவும், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த முறை போன்று 4,71,00,000 வாக்குகள் தான் பதிவாகியுள்ளதாக கூறிய அவர், SIR காரணமாகவே இது பெரிதாக தெரிவதாக சுட்டிக்காட்டினார். எந்தவித சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு இதுவே சான்று என்றும் கூறினார்.
தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திருமணம் முடிந்த கையோடு வாக்குச்சாவடிகளுக்கு வந்து புதுமண தம்பதிகள் ஜனநாயக கடமையாற்றினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த மகேஷ் பிருந்தா இணைக்கு நேற்று காலை திருமணம் நடந்தது. மணவிழா முடிந்ததும் அத்திப்பாலை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் இருவரும் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிவதற்கு சில நிமிடங்களே இருந்த நிலையில் ஜனநாயக கடமை ஆற்றிய புதுமண தம்பதிக்கு அங்கிருந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் மருத்துவர்கள் ஓம் அஸ்வின் சங்கீதா இணைக்கு நேற்று காலை திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த கையோடு மருத்துவ தம்பதிகள் இருவரும் ஒசூர் KVS பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர். திருமண நாளில் ஜனநாயக கடமையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பன்ருட்டியில் கல்யாணம் முடிஞ்சோடனே ஓட்டு போட்டுட்டு நாங்கள் எங்கே ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக பன்ருட்டிலேருந்து ஒசூர் கிளம்பி வந்து ஈவினிங் 5 o'clock ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு போட்டாச்சு. ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட வேண்டியது ஜனநாயக கடமை. திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாப்பேட்டையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வரும் திரு மணி சீருடையில் வந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். வாக்களித்துவிட்டு மீண்டும் பணிக்காக பேருந்தை நோக்கி விரைந்த அவர் சைகை காட்டிவிட்டு நடத்துனர் பணியை தொடர்ந்தார். தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்கு செலுத்திய விவரத்தை செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த நாம் தமிழர் கட்சி பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் திரு ஜெகதீஷ் அகிலன். நாம் தமிழர் கட்சி வாக்குச்சாவடி முகவரான இவர் தாம் வாக்களித்ததை செல்போனில் வீடியோ எடுத்து தனது இன்ஸ்டாகிராமிலும் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் காங்கேயம் தொகுதியில் வாக்குச்சாவடிக்குள் தடையை மீறி செல்போனை எடுத்துச் சென்று வாக்களித்ததை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு முருகவேல் மற்றும் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் திரு விசாகன் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் காங்கேயம் தொகுதியில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு முருகவேல் மற்றும் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட சிலர் வாக்குச்சாவடிக்குள் தடையை மீறி செல்போனை எடுத்துச் சென்று வாக்களிக்கும் போட்டோக்களை அவர்களது சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூரில் தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மே 5ஆம் தேதி வரை ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ட்ரோன் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நேற்று வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எனவே வாக்கு எண்ணும் நாளான மே 4ஆம் தேதி வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தடை செய்யப்பட்ட ரெட் ஜோன் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட பகுதியில் தேர்தல் தொடர்பான பணிகள் அனைத்தும் முடிவடையும் வரை ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி இரா சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெயில் சதமடித்தது. மாநிலம் முழுவதும் வெயில் கொளுத்து எடுக்கும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் வேலூரில் அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் தகித்தது. மதுரை விமான நிலையம் மற்றும் கரூர் பரமத்தியில் தலா 104 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. ஈரோடு, சேலம், மதுரை, பாளையங்கோட்டையில் தலா 102 டிகிரி வெயில் கொளுத்தியது. தருமபுரி, கோயம்புத்தூர் மற்றும் திருச்சியில் தலா 101 டிகிரியும், நாமக்கல், திருத்தணி மற்றும் திருப்பத்தூரில் தலா 100 டிகிரியும் வெயில் சுட்டெரித்தது. இதனிடையே மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடா முதல் குமரிக்கடல் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடி பதிக்கும் சிறிய படகுகளையும் சுட்டு வீழ்த்துமாறு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ள நிலையில் 2 கப்பல்களை ஈரான் சிறைப்பிடித்துள்ளதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. 75 ஆண்டுகால சட்டப்பேரவை வரலாற்றில் 85.69% வாக்குகள் பதிவாகி தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.